சினிமாவில் நடிச்சீங்க, கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கினீங்க, ஆரம்பத்தில் ஒரு பெரிய அளவில் ரசிகர் படத்தை திரட்டினீங்க, உச்சபட்சத்தில் உச்சகட்டத்தில் இருந்தீங்க, ருத்ர தாண்டவம் கூட ஆடிக்கிட்டு இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கேருந்து நீங்கள் நேரம் டபார்னு கீழே பார்த்துருக்காரு, எட்டி உச்சத்துலேருந்து பார்த்துருக்காரு. கீழே என்ன இருக்கு, நமக்கு ஒன்றும் மார்க்கெட்டில் சினிமா கீழே எட்டி பார்த்துருக்காரு. கீழே புஷியானது கத்திட்டு இருக்காரு, தலைவா இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு ஒருத்தர் கத்திட்டு, தலைவா இங்கிட்டு வாங்க, அந்த அடுத்த டேரக்டர் படம் நடிக்க இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு குதிப்போமா அங்கிட்டு குதிப்போமா அப்படின்னு நடுவில் அவங்க அப்பா கூப்பிட்டுருக்காரு, அங்கே போயிருந்தாலும் உருப்பிட்டுருப்பீங்க. இங்கிட்டு புஷியானது கூப்பிட்டு தலைவரே தலைவரே குதிங்க தலைவரே, இங்கதான் தலைவரே நமக்கு நல்லது இருக்கு அப்படின்னு சொன்னா அங்க குதிஸ்டாப்ல தலைவர் உச்சகட்டத்துல இருந்து நேரம் அங்கே குதிஸ்டாப்ல குதிச்சதான் குதிச்சிங்க. சரி வந்துட்டீங்க, இதனால வரைக்கும் நீங்க எதுவும் செய்ய வேணாங்க. ரைட், ஓகே. நீங்க நான் பழசெல்லாம் பேச விரும்பல, நடந்து போச்சுங்க, அதையே பேசிட்டு இருக்கீங்க. செய்யல மக்களுக்கு போராடல. சரி போராடலாம் தெரியுமே, ஊருக்கே தெரியும். அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க? அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் மக்களுக்கு எதிராக எவ்வளவோ பிரச்சனை வந்தது, எவ்வளவோ போராட்டங்கள் நடந்துச்சு. அதுக்காக நீங்க என்ன பண்ணீங்க? ஒன்றும் கிடையாது, ஒண்ணுமே பண்ண. கண்டனங்கள் தெரிவிச்சீங்களா? நீங்க உங்களுடைய கொள்கை தலைவரைக்கும் மதியானம் 2 மணிக்கு மேலே தான் எந்திரிச்சு அதை பதிவே போடுவீங்க, நினைவு பிறந்த நாள் அப்படின்னு போடுவீங்க. அது வேற விஷயம், அது உங்களுடைய விருப்பம். மக்களுக்கு என்ன பண்ணீங்க?